இன்னைக்கு நான்வெஜ் இல்லைன்னா என்ன சூப்பரா இந்த காலிஃபிளவரை வச்சு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் விட்டு செம்ம டேஸ்டா எப்படி குரோபி ஃப்ரைட் ரைஸ் பண்றதுன்றத பார்க்கலாமா? காலிஃபிளவரை கத்தி இல்லாம கையிலேயே இந்த மாதிரி குட்டி குட்டி பூவா உடைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேன்ல நிறைய தண்ணி சேர்த்துட்டு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து காலிஃபிளவரை ஹை ஃபிளேம்ல 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல மஞ்சள் தூள், கரம் மசாலா, காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம வடிச்சு வச்சிருக்க காலிஃபிளவரையும் இதுல சேர்த்து மசாலா நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கணும். லேசா தண்ணி தெளிச்சுக்கிட்டா போதும். கடாயில எண்ணெய் சூடேறிட்ட பிறகு காலிஃபிளவரை ஒன்னா போட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் எடுத்துட்டு வெங்காயம், கேரட், கேப்சிகம், முட்டைகோஸ் எல்லாமே கொஞ்சமா தூள் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வடிச்ச பாஸ்மதி அரிசியை டைரக்டா அதுல சேர்த்துட்டு அப்படியே பூ போல பெரட்டி விடுவோம். இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டு. இப்போ பொரிச்சு வச்சிருக்க காலிஃபிளவர் எல்லாம் இல்ல சேர்த்துட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சூடா சர்வ் பண்ணிக்க. அப்படின்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தோத்துரும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.